என் அன்பு சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக உங்களை நான் சந்திக்கிறதும் உங்களோட நான் பேசுறதும் ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம், என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வார்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஊர் ஈரோடு பிராமண பெரிய அகராகம். இந்த ஏரியாவில் இந்த இடத்துல நம்மளுடைய வார்டு பார்த்தீங்கன்னா வார்டு நம்பர் 15 தமிழக வெற்றி கழகத்துடைய மூலியமாக நம்மளுக்கு கட்சி ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது 15ஆவது வார்டுல. இப்போ இடைத்தேர்தல்னால நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சி ஆஃபீஸ் ஓப்பனு, கொடியேற்றம் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் அடுத்தடுத்த வீடியோ என்னமோ வரும். நம்மளுடைய வார்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து வீடியோவாக உங்களுக்கு கவர் பண்ணி நான் போடுறேன். சரிங்களா? அதில் நானும் ஒரு பொறுப்புதாரியாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டேன். இந்த வீடியோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளராக பதவியேற்றிருக்கும் பாசத்திற்குரிய அண்ணன் திரு எம் பாலாஜி பிகம் அவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 26/1/2025 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு வராங்க. அதாவது பவானி மெயின் ரோடு போகிற வழியில் லட்சுமி நகர் பைபாஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அதனால நாங்கள் எல்லாரும் நம்மளுடைய வார்டில் இருக்கிறவங்க மற்றும் அனைத்து ஒன்றிய பேரூர் அணி வார்டு கிளை சார்பு அமைப்பு எல்லாருமே சேர்ந்து அவங்கள வரவேற்பு கொடுக்கும் விதமாக நம்ம அண்ணனை மீட் பண்ண போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவில் வாட்ச் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சேர்ந்த தோழா தோழிகள் நண்பிகள் எல்லோரும் நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலயமா அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய என்ன கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, நம்ம வார்டில் என்ன நடக்குது, எப்படி நடந்துட்டு இருக்கு, களப்பணிகள் எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவை கவர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோ போகலாம். நம்ம அண்ணனை, நம்ம திரு பாலாஜி அவர்களை மீட் பண்ணி அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்கள், இதுவும் வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய ஆபீஸ்க்கு வரக்கூடிய வழி வந்து இதான் வழி. கட்சி ஆஃபீஸ் வந்து இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல. ஏன்னா இடைத்தேர்தல் போயிட்டு இருக்கனால இப்போ எதுவும் ஓப்பன் பண்ண முடியல. கட்சி ஆஃபீஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கட்சி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுல இருந்து கொடியேற்றம் எல்லாமே இருக்குது. அதான் நீங்கள் பார்க்க போறீங்க. இதான் நம்ம வந்து கட்சி ஆஃபீஸு. இப்போதைக்கு எதுவும் பண்ணாமல் வச்சிருக்கோம். இடைத்தேர்தலுக்காண்டி எதுவும் பண்ணாமல் வச்சிருக்கோம். இது வந்து இங்கே பொறுப்புதாரி கொண்டிருக்காங்க. இங்கே பொறுப்பாளர் வந்து நம்மளுடைய 15ஆவது வார்டு பொறுப்பாளர். சரிங்களா? இவர்தான் பார்த்தீங்கன்னா பகுதி செயலாளர். நம்முடைய 15ஆவது வார்டுக்கு பகுதி செயலாளராக இவர் தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? நண்பர்களே, நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பி பவானி மெயின் ரோடு பவானி இடத்த போகிற வழியில் லட்சுமி நகர் அந்த இடத்துல வந்து பைபாஸ் இடத்துல வந்து அண்ணன் பாலாஜி அவர் வந்து வந்துட்டுருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக நம்ம எல்லோரும் கிளை நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து எல்லாம் போய்கிட்டுருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, திரு பாலாஜி அவர்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக தான் இவ்வளவு கூட்டமும் வந்திருக்கோம். நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா இப்ப லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சரியா வந்து பவானி மெயின் ரோடு லட்சுமி நகர்ல நம்ம வந்து பைபாஸ் இடத்துல நம்ம நின்று இருக்கோம். எல்லாரும் அதான் பாத்துட்டு இருக்கீங்க.
பவானி மெயின் ரோட்ல லட்சுமி நகர்ல வந்து நம்ம நின்றுருக்கோம். இங்கதான் வந்து திரு ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் வந்து பதவியேற்று அதாவது பதவி கொடுத்திருக்காங்க. தளபதி மூலியமாக ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு பாலாஜி அவர் வந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சிறிய நேரத்துக்கு கொஞ்சம் வந்துருவாங்க. அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. Thank you.